ஒவ்வொன்னா கறந்து கறந்து மொத்த லைஃப்லயே செட்டில் ஆயிடலாம். வேற லெவல்ல இருக்கும். பா, நீ எழுந்து ஓடலாம். எல்லாம் சரியாயிடும். விஸ்வநாதா அக்கா, நாளைக்கு காயத்ரிய தத்தெடுக்கிற நாள். அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீ கரெக்டா பண்ணிட்டியா? நாளைக்கு அம்மன் கோவில்ல வச்சு ஃபங்க்ஷன் நடத்துறோம். எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பக்காவா பண்ணிட்டேன்க்கா. நாம ஆளா மட்டும் போய் தத்து கொடுத்துட்டு வந்தா போதும். மத்த எல்லாத்தையும் செய்யறதுக்கு ஆளுங்க கோவில்ல ரெடியா இருக்காங்கக்கா. சரி, வாங்கண்ணே. வா கமலா, உட்காரு. அண்ணன், நாளைக்கு காயத்ரிய தத்தெடுக்கிற ஃபங்க்ஷன் அரேஞ்ச் பண்ணிருக்கேன். நாளைக்கு காயத்ரிய உங்களுக்கு தத்து கொடுக்க போறோம். நாளையிலிருந்து சட்டப்படி காயத்ரி உங்களோட 2வது மக. சந்தோஷம் தானே? நான் பெத்த மகளே எனக்கு தத்து கொடுக்க போறேன்னு சொல்றீங்க. இந்த கொடுமையை நான் எங்கன்னு போய் சொல்ல? அக்கா, உங்க பொண்ணு கலைவாணி எப்படி நாளைக்கு ஃபங்க்ஷனுக்கு வருவாள்ல? கொஞ்சம் கேட்டு சொல்லுங்கக்கா. ஐடி ப்ரூஃப்லாம் இருந்தாதான் டிக்கெட் புக் பண்ண முடியும். ஆமாண்ணே, கலைவாணிய நாளைக்கு வர வைக்கணும். அவளும் வந்தாதானே ஃபங்க்ஷன் நல்லா இருக்கும். நீங்க அவகிட்ட ஐடி ப்ரூஃப்ஸ் எல்லாம் வாங்கி கொடுங்க. இப்பவே டிக்கெட் போட்டுடலாம். இந்த அன்னபூர்ணி கரெக்டான நேரம் பார்த்து மாட்டி விடுறா. இவளை இந்த வீட்டை விட்டு துரத்துனாதான் நாம நிம்மதியா இருக்க முடியும். இப்ப இதை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியலையே. நல்ல சிக்கல்ல மாட்டி விட்டுட்டாளு. என்ன பாட்டி இப்படி மாட்டி விட்டுட்டாங்க? இப்ப என்ன பாட்டி பண்றது? அதான் எனக்கும் ஒன்னும் புரியல. ஏற்கனவே மிலிட்டரிக்காரங்கிட்ட மாட்டிக்கிட்டு தவிக்கிறோம். இப்ப இது வேற புது பிரச்சனையை கலப்புதே. ஐயோ, என்ன பண்ண? என்னன்னு எதுவும் பதில் சொல்லாம இருக்கீங்க? அது வந்துமா, கலைவாணி இப்ப வரக்கூடிய சூழ்நிலையிலே இல்லம்மா. அவ ஏன், என்னாச்சு? எதனால கலைவாணியால வர முடியாதுன்னு சொல்றீங்க? அது அண்ணி, அவளுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. டாக்டர் பயணம் வேற பண்ண வேணாம்னு சொல்லிருக்காங்க. அதனாலதான். நீங்க சொல்ற காரணம் எதுவும் சரியா இருக்கிற மாதிரி தெரியலையே. எதுவா இருந்தாலும் உண்மையே சொல்லுங்க. டிராவல் பண்ண கூடாதுன்னா கலைவாணி என்ன கர்ப்பமாவா இருக்கா? இது நல்ல ஐடியாவா இருக்கே. இவளே சிக்கல்லி மாட்டி விடுறா. அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு வழியும் சொல்றா. அதையே சொல்லிடுவோம். ஆமாமா, என் பொண்ணு கலைவாணி கர்ப்பமா இருக்காமா. அதனாலதான் டாக்டர் பயணம்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காருமா. தவளை தவளை, உன் வாய் தாண்டி உனக்கு யமனை. நீ அவங்களுக்கு எடுத்து கொடுத்துட்டியே. உண்மையாவானே? கமலா, கலைவாணிக்கு எத்தனை மாசம்? அண்ணி, முதல் மாசம்தான். இது எவ்வளவு சந்தோஷமான விஷயம். இத என்கிட்ட சொல்லணும்னு உங்களுக்கு தோணலையா? பாருங்க, நானாவே கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. ஆதி, இன்னைக்கு காலையில தான் கன்ஃபார்ம் ஆச்சு. மாணிக்கமும் கமலாவும் என்கிட்ட காலையிலேயே சொல்லிட்டாங்க. உங்ககிட்ட அதை பத்தி பேசணும் தான் இருந்தாங்க. ஆமா அண்ணி, உங்ககிட்ட சொல்லணும்னு தான் நாங்க வந்தோம். ஆனா நீங்க காயத்ரியை தத்தெடுக்கிறத பத்தி பேசினதுனால கலைவாணி கர்ப்பமா இருக்க விஷயத்த சொல்ல முடியாம போயிடுச்சு. அத நாங்க சொல்றதுக்குள்ள அன்னபூர்ணி வாயாலே சொல்லிடுச்சுமா. உண்மையிலேயே அன்னபூர்ணி ரொம்ப அறிவாளிதாமா. இன்னும் கல்யாணமே ஆகல, அதுக்குள்ள கர்ப்பத்தை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் வளகாப்பு அது இதுன்னு நடத்த ஏற்பாடு பண்றதுக்குள்ள உன் மனசுல இருக்கிற காதல செழியன்கிட்ட சொல்லு. இல்ல இந்த பிரச்சனையே பெரிய பிரச்சனையா நிக்க போகுது. ஆமா கடவுளே, ஒரு பிரச்சனை முடியறதுக்குள்ள
இன்னொரு பிரச்சனையை கொண்டு வந்து சேர்க்கிறியே. உனக்கு என்னை பார்த்தா பாவமா தெரியலையா? என் தலைய வெடிச்சிரும் போல இருக்கு. நான் என்னதான் பண்ண? ரொம்ப சந்தோஷமான விஷயம்தான். காயத்ரி, மேடம். காயத்ரி, எல்லாருக்கும் உடனே பால் பாயசம் செஞ்சு கொடு. சரிங்க மேடம். போ. உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இத பாருங்கன்னு இப்பவே நான் தெளிவா சொல்லிட்டேன். கலைவாணிக்கு சீமந்த நடத்துறதுல இருந்து பிரசவம் பாக்குற வரைக்கும் எல்லாமே நான் தான் நடத்துவேன். அதுவும் இங்க வச்சுதான் நடத்துவேன். அதுக்கு நீங்க 2 பேரும் எந்த மறுப்பும் சொல்லவே கூடாது. என்ன? ஆதிசங்கரி, கவலையே படாத. நீ ஆசைப்படுற மாதிரியே கலைவாணியோட பிரசவத்தை நீ தான் பார்க்க போற. ஏன்னா அவ தான் உன் மருமகளா வரப்போறா. ஓம் விநாயகனே போற்றுவோம், வினைகள் தீர்ப்பவனே போற்றுவோம், அரச மரத்தடி அமர்ந்தவனே போற்றுவோம், அகந்தை அழிப்பவனே போற்றுவோம், அருகினில் மகிழ்பவனே போற்றுவோம், அச்சம் தவிர்ப்பவனே போற்றுவோம், ஆணைமுகத்தோனே போற்றுவோம், ஆறுமுகம் சோதரனே போற்றுவோம், ஆதி மூலமே போற்றுவோம், ஆனந்த உருவே போற்றுவோம், இமவான் சந்ததியே போற்றுவோம், இடரை களைபவனே போற்றுவோம், ஈசன் மகனே போற்றுவோம், ஈகை உருவே போற்றுவோம், உண்மை வடிவே போற்றுவோம். டேய், உன் ஆளை கமலா ஆண்டியும் மாணிக்க அங்கிள் இன்னும் கொஞ்ச நேரத்தில் தத்தெடுக்க போகிறாங்க. அவங்க தத்தெடுத்துட்டாங்கன்னா அப்புறம் அவங்க தான் உனக்கு மாமனார் மாமியார். கரெக்டா? ஆமாம், நீ சொல்கிறது கரெக்ட் தான். நம்ம எல்லாம் இருக்கிற இடத்துல இந்த சுந்தர் என்னடா பண்ணுறோம்? என் கண்ணு முன்னால் வந்து நின்று என் கண்ணை உறுத்திக்கிட்டு இருக்கா. டேய், அவன் ஒரு ஆளுன்னு அவனை பற்றி பேசிகிட்டு இருக்க. அவனெல்லாம் காயத்ரிக்கு சுத்தமாக பிடிக்கலடா. இங்கே பாரு, அவனெல்லாம் காயத்ரி கண்டுக்கிறதே இல்லை. நீ இடம் கொடுத்ததுனால தான் அவன் உள்ள நுழைஞ்சிருக்கான். நீ காயத்ரி மனசை சீக்கிரம் இடம் முடி. அவனை அடித்து கைகளை கட்டி கடலில் தூக்கி போட்டுடலாம். மீனுங்களுக்கெல்லாம் இறையா கட்டும். டே, ஏதாவது நடக்கிற மாதிரி சொல்கிறா. இங்கே பாரு, காயத்ரிக்கும் உனக்கும் சமூக ஆர்வலர் முன்னாடி கல்யாணமே ஆயிடுச்சு. அவள் தான் உன் மனைவி, நீ தான் அவள் புருஷன். இந்த விதியை எவனாலையும் மாற்ற முடியாது. இதை மீறி பிரச்சனை எதுவும் வந்துச்சுன்னு வச்சுக்க,